தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 125க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் நடிகை கௌதமி. சினிமாவில் நடித்து சம்பாதித்த பணத்தை வைத்து சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வாங்கி போட்ட தன் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதாக அந்தந்த மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் புகார் அளித்திருந்தார். தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அழகப்பன் என்பவருக்கு சொத்துக்களை நிர்வகிக்க பொது அதிகாரம் கொடுத்திருந்ததாகவும் அதை தவறாக பயன்படுத்தி சுமார் 25 கோடி ரூபாய் அளவில் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மோசடி செய்ததாக நடிகை கௌதமி குற்றம் சாட்டியிருந்தார். ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் உட்பட 7 வழக்குகளில் ஏமாற்றப்பட்ட சொத்தின் மூலம் கிடைத்த 25 கோடி ரூபாயை அழகப்பன், அவரது மனைவி, வாரிசுகள், உறவினர்கள் உள்ளிட்ட பலர் வருமான வரி மற்றும் சட்டங்களை ஏமாற்றி ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாக நடிகை கௌதமி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளில் முதலீடு செய்தது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை, வருமான வரி ஆவணங்கள் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்களை அடிப்படையாக வைத்து நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் தமிழக காவல்துறையில் போடப்பட்டுள்ள வழக்குகளை அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறை பொதுவாக வழக்கு பதிவு செய்யும். நடிகை கௌதமி வழக்கை பொறுத்தவரையில் 7 வழக்குகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக நடிகை கௌதமியிடம் சாட்சியம் பெறும் வகையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடிகை கௌதமி ஆவணங்களுடன் விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் எவ்வாறு சொத்துக்களை அபகரித்தார்கள் உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாகவும் அதன் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை முதலீடு செய்த விவகாரம் தொடர்பாகவும் நடிகை கௌதமியிடம் விசாரணை நடத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாக்குமூலங்களை பெற்றனர். சுமார் 9 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை கௌதமி தன்னுடைய வழக்கில் நியாயம் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் எந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம், என்ன அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கான அடுத்த கட்ட போராட்டம் என்னுடைய தரப்புல இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் கூட ஒரு நல்ல முடிவு வரைக்கும் நான் கண்டிப்பாக போராடுவேன். இந்த விவரங்களை பற்றி இப்போ நான் பேச முடியாது, அது சரியாக இருக்காது. ஸோ அதனால ஏதாவது கண்டிப்பாக ஒரு நல்ல நேரம் வரும், ஒரு நல்ல முடிவாக வரும். அதுக்கு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுவேன். நியாயங்கிற, அதாவது நேர்மை எங்கே இருக்கோ, ஒரு உண்மை எங்கே இருக்கோ, கண்டிப்பாக அங்கே நியாயம் கிடைக்கும். அமலாக்கத்துறை விசாரணையின் அடுத்த கட்டமாக குற்றம் சாட்டப்பட்ட அழகப்பன் மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. அந்த விசாரணையை தொடர்ந்து அவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.